இன்றைய இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முஸ்லிம் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி உள்ளது? முஸ்லிம் மக்களை பொறுத்தவரைக்கும் மாறவில்லை. அவர்கள் நின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைவர்களும் அங்கே நிற்கிறார்கள், அவருடைய மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏவிபியை ஒரு இனவாத கட்சியாக மக்களுக்கு காட்டுறது எவ்வளவு தூரம் சரியானது என்று நீங்க நினைக்கிறீங்க? அனுரா தோழர் என்று தான் சொல்லப்படுது. அனுரா என்பது ஒரு தலைவர் மேன்மேதகு அல்லது அதிமேதகு என்ற ஒரு அடிப்படையில இல்லை. நீங்கள் ஒரு மத அனுஷ்டானங்களை பின்பற்றும் ஒரு முஸ்லீமாகவும் இருந்து கொண்டு ஒரு இடதுசாரி பின்புலத்தில் வந்த ஜேவிபியை ஆதரிக்கின்றதும் இதை எப்படி பார்க்கப்படுது? பாரம்பரியமான அரசியல் ஜாம்பானுடைய பாரம்பரிய கட்சியில் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவது கூட பார்க்கலாம். விட்டால் நீங்கள் ஜனநாயகம் தானே உறுதி பாருங்கள். இது என்ன தெரிய வேண்டியதான். நாட்டினுடைய மக்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு கூட முடியாமல் இருக்கிற அரசாங்கம், அவருடைய தேவைக்கேற்ற பாஸ்போர்ட்டை வழங்குவது முடியாது இருக்கிற அரசாங்கம் தான் ஒரு நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தை கையில் எடுத்து நடத்த முடியும் என்று சொல்லுகின்ற வாக்குறுதிகள் எவ்வளவு உண்மையான. வணக்கம் நேர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய எம்மோடு இணைய இருப்பவர் புலம்பெயர் தேசங்களிலும் இலங்கையிலும் மிக நன்கு அறியப்பட்ட ஆய்வாளர் சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபாலன். இன்றைய இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முஸ்லிம் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி உள்ளது? தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு அவ்வளவு தூரம் செல்வாக்கு இல்லாமல் போனாலும் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சற்று குழப்பகரமானதாகத்தான் இருக்கின்றது. முஸ்லிம் மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது இந்த தேர்தல் தொடர்பாக? நல்லது. இந்த முறை நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் இதுவரை காலம் நடைபெற்ற தேர்தலிலிருந்து வேறுபட்ட வகையிலும் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் தோன்றுகிறது. அதுக்கான காரணம் என்னவென்றால், மக்களுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி விரட்டி அடிக்கப்பட்ட பின்னர் இந்த தேர்தல் அதை பொருட்படுத்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஏனைய வேட்பாளர்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு புதிய ஒரு அபூர்வமான ஒரு தேர்தலாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலே அடிப்படையிலே அந்த போராட்டத்தினுடைய மையப்பொருளாக அமைந்த மக்கள் புரட்சியினுடைய அடித்தளமாக அமைந்த சில கோட்பாடுகளை முன்னிறுத்தியதாக தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஊழல் ஒழிப்பு, வினைதனுள்ள ஆட்சி அமைத்தல் போன்ற பொருளாதார அபிவிருத்தி, கடன் சுமையிலிருந்து மீளல், நாட்டை முன்னோக்கி நகர்த்துதல் என்ற பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டு இந்த தேர்தல் பல வேட்பாளர்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் அதை பிரதிபலிக்கின்றது. ஆனால் முஸ்லிம் மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் மக்களிலே குறிப்பாக இந்த தேர்தலுக்கு மிக முன்பாகவே ஜனநாயக தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கின்ற தன்மை அல்லது ஆதரித்து வந்தமை இரண்டு முஸ்லிம் பெரும்பான்மை கட்சிகளாக கருதப்படுகின்ற அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருந்தது. இருப்பினும் அவர்கள் மக்கள் கருத்தறிதல் மூலமாக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுப்பதாக சொல்லியிருந்தாலும் மக்களுக்கு முன்பாகவே அவர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டு விட்டார்கள். அதாவது தாங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்பது. அதற்கான காரணங்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவது அல்லது ஜனநாயக ரீதியான பாரம்பரியத்தை பேணுவது, இன சௌஜன்யத்தை பேணுவது, முறைகேடான லஞ்ச ஒழிப்பு, முறைகேடான ஆட்சி முறையினை இல்லாமல் ஆக்குவது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தாங்கள் இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை இந்த முஸ்லிம் மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்றால், முஸ்லிம் மக்கள் இந்த போராட்டத்தினுடைய பங்காளிகளாக இல்லாவிட்டாலும் சிறுபான்மை அளவிலே அவர்கள் அதை ஆதரித்திருந்தாலும் பெரும்பான்மையான அறகலையா போராட்டத்தை பற்றி சொல்றீங்களா? அறகலையா போராட்டத்தில் பெரும்பான்மை முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையான அளவிலே அதை ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. இன்னொன்று, அது கூடுதலாகவே கொழும்பு மாநகரத்தை மையப்படுத்திய போராட்டமா இருந்தது. கண்டியிலோ அல்லது பார்க்கப்பட்டது. இது கொழும்பிலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு கருக்கொண்ட போராட்டம், கொழும்பிலே அது முடிவுற்ற போராட்டம். ஆனாலும் பல இடங்களில் அது பரவி இருந்தாலும் அது வன்முறையாக பரவி இருந்தது. வன்முறையினுடைய வடிவங்கள் தான் பல இடங்களில் பரவி. உடனே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினை கொண்டதோ அல்லது புத்தளத்தில் நடைபெற்ற சம்பவம் அல்லது அங்கிருந்து ஹம்பாந்தோட்டை பகுதி வேறு தெற்கு நோக்கிய நகர்வுகள் கூட அதனுடைய வன்முறை வடிவங்கள் அதிக அளவிலே உணரப்பட்டது. ஆனா ஜனநாயக போராட்டத்தினுடைய அடிப்படையிலே அந்த ஜனநாயகனுடைய மாளிகையை உட்புகுந்து அதை அங்கு எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில செயற்பட்ட சம்பவங்களை தவிர வன்முறை சம்பவங்கள் பெரிதளவிலே கொழும்பிலே இடம்பெற்றதாக இல்லை. குறிப்பாக ஒருவேளை கொழும்பில் இடம்பெற்ற சம்பவங்களிலே இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவருடைய புத்தகங்களை எரித்தவை சம்பவமாக முக்கியமான சம்பவம் சொல்லப்படுது. இவ்வாறான பொதுவான பின்னணியிலே இந்த கொழும்பில் பங்கு பெற்றவர்கள் பெரும்பான்மையோட சிங்கள இளைஞர்கள், அதிலே முஸ்லிம்கள் இல்லை என்றாலும் முஸ்லிம்கள் இருந்தார். முஸ்லிம் பெண்மணி, பல முஸ்லிம் கலந்து கொண்டார்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. ஆனால் அது முழு இலங்கையினுடைய முஸ்லிம்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அது கொழும்பு மையப்படுத்தப்பட்டபடினால். அதே வேளையிலே இதனுடைய தாக்கங்கள்
இதனுடைய அதிர்வலைகள் எல்லா இடங்களிலும் இருந்தது இந்த சம்பவம் பின்னாடி. ஏனென்றால் கோத்தபாயனுடைய ஆட்சி முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக சிறுபான்மை மக்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அவர் முன்னமே இந்த சஜித் பிரேமதாசனுடைய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களால் தெரிவு செய்யப்படாத தங்களுக்கு எதிராக செயற்பட்டு, அதாவது குறிப்பாக முஸ்லிமுடைய மையங்களை எரித்ததை, அவருடைய கோவிட் இறந்து போனவர்களை என்ற விஷயம் முடிவை செய்து அதை சர்வதேச நாடுகளுடைய அல்லது உலக சமுதாயத்தினுடைய கருத்துக்களுக்கு எதிராகவும் அவர்கள் நடைமுறைக்கு எதிராகவுமே செயற்பட்டது. அது ஒரு வன்மத்தை, முஸ்லிம்கள் மீதான வன்மத்தை காட்டியது. அது மாத்திரமல்ல, ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கோட்பாட்டை இன்றைய முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஞானசேகர தேரருடைய தலைமையிலே நிறுவி, அமைப்பினை நிறுவி, ஒரு கமிஷனை ஆணைக்குழு மாதிரி நிறுவி அவர் மூலமா ஒரு அறிக்கை சமர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கியது. அந்த அறிக்கையின் மூலமாக ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற மூலமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு வருகின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னிறுத்த பார்த்தார்கள். அதாவது தனி உரிமை, தனிப்பட்ட நபர்களுடைய சட்டங்கள், அதாவது தனி மனித உரிமைகளை மீறுகின்ற அடிப்படையில் அவருடைய மத நம்பிக்கைகள், அவருடைய பண்பாடுகள், அவருடைய கலாச்சாரங்களை பேடுகின்ற விஷயங்களை, அவருடைய மத நம்பிக்கையை பேடுகின்ற சட்டங்களை இல்லாமலாக்குவதற்கான முயற்சியிலே இந்த ஒன் லோ, ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கோட்பாடே அமைந்திருந்தது. அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட சில நாட்களின் பின்னர் சம்பவம் நடைபெற்றபடினால் அதிர்ஷ்டவசமாகவே அந்த சம்பவம் அது ஒரு அமலுக்கு வர முடியாத நிலையே போய்விட்டது. இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஆட்சி அப்படி நின்று நிலவி இருந்தால் இந்த சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதாவது தனிமனித உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, மத உரிமைகள், கலாச்சார உரிமைகள், பண்பாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதற்கான ஒரு கால்கோலாக பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த தகனத்தை, அதாவது முஸ்லிம்களுடைய உரிமை மறக்கப்பட்டு அவருடைய ஜனாசா, அவருடைய மையங்கள் அடக்குவதற்கான மறக்கப்பட்டு அவர்கள் எரிக்கப்பட வற்புறுத்தல் செய்வதன் மூலமாக அதுக்கு நடைமுறைகள் காரணமாக முஸ்லிம் மக்கள் பாரிய அளவில் அதிருப்தி விட்டிருந்தார்கள். இது அடுத்தது இது தொடர்ச்சியாக நடைபெற்றதால் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது நடைமுறை சஜித் பிரேமதாசாவுக்கான ஆதரவுன்றது அந்த இடத்துலயும் தான் வருது. அப்படியா? அப்படி அன்று இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்திலே மௌனி திருந்தனர் கூட தன் நண்பர்களாகத்தான் பார்க்கப்பட்டார். இந்த ஆட்சிக்கு எதிரான மௌனி திருந்தனர் கூட தங்களை சாதகமானவர்களாக பார்க்கப்பட்டுக் கொண்டும். இன்னொரு காரணம் என்றால் ஏற்கனவே ஆதிக்கப்பட்டவர்கள், எதிரியின் எதிரி நண்பர் என்றது போல ஆரம்ப காலத்திலே பிரேமதாசாவுக்கு எதிரான ஆதரவை இந்த முஸ்லிம் மக்கள் வழங்கியிருந்தார்கள். தங்களுடைய கட்சியில் கூட சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்களும் வழங்கியிருந்தார்கள். அதே வேளையிலே கோத்தபாய்க்கு எதிரான ஒரு சக்தியாக திரும்ப மீழ்ச்சியாக வரக்கூடிய அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு சக்தியாக அல்லது அதுக்கான மாற்றீடாக பார்க்கப்பட்டது பிரேமதாசனுடைய தலைமைத்துவம். ஆகவே இவர்கள் இலகுவாகவே அதே பணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மாற்றமடையவில்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரையோ சிறுபான்மை தமிழர்களை பொறுத்தவரை அந்த குறிப்பிட்ட தமிழ் மக்கள் சில மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பொதுவாகவே இந்த முஸ்லிம் மக்களை பொறுத்தவரைக்கும் மாறவில்லை. அவர்கள் நின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைவர்களும் அங்கே நிற்கிறார்கள், அவருடைய மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுடையதும் முஸ்லிம் மக்களுடையதும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய, பெரும்பாலும் தமிழரசு கட்சியுடைய, அதே மாதிரி முஸ்லிம் அரசியல் கட்சிகளுடையதும் தெரிவு சஜித்தை நோக்கித்தான் இருக்கு. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தெரிவாகத்தான் உள்ளது, இல்லையா? இது ஒரு ஆச்சரியமானவே படவில்லை. ஏனென்றால் இவர்கள் கடந்த தேர்தலிலே யாரை ஆதரித்தார்களோ அவரை மீண்டும் ஆதரிக்கிறார்கள். அவரை ஆதரித்த பொழுது நிபந்தனைகள் கொண்டு ஆதரித்தார்கள் என்றால் கோத்தபாயனுடைய அரசுக்கு எதிரான நிலைப்பாடு அவர்கள் எப்போதும் இருந்தது. மஹிந்தக்கு எதிரான நிலைப்பாடு எப்போதும் இருந்தது. மஹிந்தவை எப்போதும் அவர்கள் ஆதரிக்கவில்லை, முஸ்லிம்களோ சிறுபான்மையினரும் ஆதரிக்கவில்லை. அதே நேரத்திலே கோத்தபாயனை ஆதரிக்கவும் இல்லை. அந்த அடிப்படையிலே அவர் குடும்பத்தை சார்ந்த கோத்தபாய் ஆதரிக்கவில்லை. பின்னர் அவர்கள் எப்பொழுதும் எதிர்பக்கத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்களை பொறுத்தவரை. ஆகவே பொன்சேகாவுக்கு ஆதரவாக இருந்தார்கள், பின்னர் சஜித்துக்கு ஆதரவாக இருந்தார்கள், மீண்டும் சஜித்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அப்ப இது கிட்டத்தட்ட என்னென்றால், இப்ப இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் என்றால், இந்த சிறுபான்மை கட்சிகள் யாரை ஆதரிக்குதோ அவர்கள் பொதுவாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறது இல்லை. அந்த போக்கொண்டு தெரியுதா? இல்ல, அது உண்மையில அப்படி ஒரு நிலைப்பாடு ஒரு காலத்தில் இருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே பிரேமதாசாவுடைய காலத்திலே, தேர்தல் கேட்ட காலங்களில் 89களிலே, 88, 89களிலே பிரேமதாசாவுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பலப்படுத்தியவரே பிரேமதாசா தான். அதன் மூலமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பலப்படுத்தும் ஊடாக தமிழர் பகுதியினுடைய அரசியலுடைய ஒரு அந்த டைவர்ட் பண்ணுகின்ற அந்த இறுக்கத்தை தளர்த்துகின்ற ஒரு முயற்சியிலே அரசியல் ரீதியான ஒரு பக்கத்திலே அவர்களை பலமிழக்க செய்கின்ற முயற்சியாகவே முஸ்லிம் காங்கிரஸ் வளர்க்கப்பட்டதும் அதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கின்றன. அதை மறக்க முடியாது. அது ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். அது ஆழமாக பல தகவல்களுடன் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பிரேமதாசாவுக்குள் நெருக்கம், சந்திரிகா சரிமா பண்டாரனை கூட செய்து கொண்ட ஒப்பந்தம், அதன் பிறகு அதை மாறிவிட்டவர் கட்சி தாவி ஆதரவு தளத்தை மாற்றிக்கொண்டு இவருக்கு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கியது என்றெல்லாமே சில சம்பவங்களை பற்றித்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்திலே தாங்கள் ஆட்சி நிறுவருக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சிறுபான்மையினர் எங்களுடைய பலம் முக்கியமானது என்ற நிலைப்பாடை அவர்கள்
நிறுவி இருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் அவ்வாறு தோன்றினாலும் அது சில யதார்த்தங்கள் இருக்கத்தான் செய்யணும், இல்லை என்று இல்லை. ஏனென்றால் வெட்டுப்புள்ளி 5 விதமாக குறைக்கப்பட்ட போது சிறு 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 அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் தலைமை தங்களுடைய பிரதிகளை தெரிவு செய்ய வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பின் ஊடாக சிறுபான்மை கட்சிகள் தங்களுடைய அங்கத்துவம் மூலமாக ஆட்சியாளர் வரப்போகின்ற ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு நிலைமை பெற்றிருந்தார்கள். அது அந்த ஒரு பரிணாமத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அது தேய்ந்து கட்டரும்பான கதையா இப்பொழுது அப்படி அல்ல. அதனுடைய மிக முக்கியமான வெளிப்பாடுதான் கடந்த தேர்தலிலே முழுமையான சிங்கள மக்களுடைய வாக்கை நம்பி சிங்கள மக்களை குவி மையப்படுத்திய வாக்குகளை கொண்டு கோத்தபாய வெற்றி அடைந்தார். அப்பொழுது சிறுபான்மையினங்கள் ஆதரவளிக்காத பொழுது வெற்றி அடைந்தார். அது கோத்தபாயா வெற்றி அடைந்தார் என்றது உண்மைதான். ஆனால் ஜெயவர்தனாவுடைய திட்டம் அதுவாகத்தான் இருந்தது. முற்றுமுழுதாக சிங்கள மக்களுடைய வாக்குகள்ல வரணும் என்றதான் அந்த ஜனாதிபதி முறைமையின் அடிப்படையாக இருந்தது இல்லையா? அந்த அடிப்படையை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டியவர் கோத்தபாய ராஜபக்ச. கோத்தபாயதான் சொல்ல வேண்டும். நீங்க ஒவ்வொரு தேர்தலை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சிறுபான்மை மக்களுடைய வாக்கள் தடைப்படுத்தப்பட்டோ, உதாரணமாக புலிகளுடைய காலத்திலே மைந்தைக்கோ அல்லது யாருக்கும் வாக்களிக்க கூடாது என்பது, அல்லது வாக்களிப்பவர்களை மட்டுப்படுத்துவது, வாக்களிக்கிற சந்தர்ப்பங்களை தடுப்பது ஆகிய மூலமாகவாது நீ கேள்விப்பட்டிருக்கிற பழைய ஒரு சம்பவம் தான். உண்மைத்தன்மை பற்றி தெரியாது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச புலிகளை காசு வழங்கியதன் மூலமாக பரவலாக எல்லாருமே அறிந்த விஷயம் தான். அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. சிறுபான்மை வாக்குகளை அந்த அவசியத்தை இல்லாமலாக்குகின்ற முயற்சி நடைபெற்றிருக்கிறது. தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட சம்பவம் கூட அவ்வாறான ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதாவது இலங்கையில் உள்ள பெருந்தேசியவாதிகள் ஏதோ ஒரு வகையில இவர்களை பொது வேட்பாளரை நிறுத்தும்படி வலியுறுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்ப சிங்கள கட்சிகள் பலனடைவதாக இல்ல அது அந்த அப்படி பார்க்கின்ற பொழுது இன்னொரு சம்பவத்தை நான் போட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் வேட்பாளராக ஹிஸ்புல்லா போட்டியிட்டார். ஜனாதிபதி வேட்பாளராக. அது ஒரு சூழ்ச்சியான ஒரு போட்டி தான் அது. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் ஜனாதிபதியாக முன்னாள் ஆளுநர், பழைய முஸ்லிம்களுக்குள்ள அமைச்சராக இருந்தவர் ஒருவர் போட்டியிடுவார் சொல்லுகின்ற பொழுது அந்த போட்டி எதற்காக என்று கேட்டால் முஸ்லிம் மக்கள் உரிமைகளுக்காக என்று சொன்னார். இப்பொழுது அரியேந்திரன் போட்டியிடுவதில் சில மாறுபாடுகள் இருக்கின்றன. அரியேந்திரன் தங்களுடைய முஸ்லிம்களுடைய பிரச்சனையை, தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரத்தை வழங்குவதற்காக அவருடைய கவனத்தை மீண்டும் மீட்பதற்காக வேண்டி பிரச்சனையை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பாக சொல்லுகிறார். ஆனால் மாறாக முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு தான் போட்டியிடுவதன் மூலமாக தான் போராடப் போவதாக எல்லாம் அவர் பல கதைகளை விட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்புல்லா. அதனுடைய நோக்கம் என்னவென்றால் உண்மையிலேயே அவங்க முஸ்லிம் மக்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட வேண்டும் என்ற காரணம். காத்தாங்குடியிலே பரவலாக இந்த காலகட்டத்திலும் ஹிஸ்புல்லாவுக்கு தான் ஆதரவு இருந்திருக்கிறது, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய வாக்குகளை விலக்கிவிட்டால் அந்த வாக்குகள் ஹிஸ்புல்லாவுக்கு போடப்பட்டால் அது சஜித்துக்கு போகாது என்ற விஷயம் உண்டு. கோத்தபாயக்கு அது பிரச்சனை வராது என்ற பிரச்சனை உண்டு. இவ்வாறுலாம் திட்டமிட்ட விஷயம் நடந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் யாரும் வெளியிலே வருவதில்லை. ஏன் ஹிஸ்புல்லா போட்டியிட்டார்? ஹிஸ்புல்லா போட்டியிட சொன்னது யார்? இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரியநேந்திரன் நிற்பதற்கும் சஜித்துக்கு போகின்ற வாக்குகளை இல்லாமல் பண்ணுவதற்காக ரணில் விக்ரமசிங்கவுடைய ஒரு ராஜதந்திரமாக இது பார்க்கப்படுது என்றால், இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியவர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வழங்கப்பட்டிருக்குது. ஸ்ரீதரனாக இருக்கட்டும், சித்தார்த்தன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பகிஷ்கரிப்பை செய்யறதுக்காக செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு கோடிக்கணக்கான பணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த ஹிஸ்புல்லா இருக்கிற அதே குற்றச்சாட்டு இப்ப இங்க தமிழ் பகுதியில நடந்து கொண்டிருக்கு. இது ஆகவே இது அரசியல் எதுவுமே சாத்தியமே என்ற வகையில நாங்கள் அதை நிராகரித்து விட முடியாது. புள்ளி விவரங்கள் இந்த விஷயங்களுடைய அடிப்படையில யார் ஒரு முன்னணி வகிக்கின்றார்கள் என்று நீங்க கருதுகின்றீர்கள்? அல்லது இலங்கையில இருக்கிற நீங்கள் தாயகத்துல இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அங்க என்ன மாதிரி பார்க்கப்படுகிறது இந்த தேர்தல்? இந்த தேர்தல் அது நான் முதலில் சொன்னது போல என்ன நோக்கத்துக்காக இந்த மக்கள் புரட்சி ஏற்பட்டது? இலங்கையினுடைய தென்னாசியாவிலேயே முதன்முறையாக ஒரு ஆட்சியாளரை, ஜனாதிபதி சர்வ வல்லமை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுதான் அந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியினுடைய அந்த கட்டுக்கோப்பான இறுக்கமான ஒரு சட்ட வாக்கள் அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். 20 கூட தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்துகின்ற சட்டம் மூலம் தான். ஆகவே அவ்வாறு பலப்படுத்தப்பட்ட ஒரு அரசனுக்கு ஒத்த ஒரு ஆட்சியாளராக இருந்த ஒருவரை அவருடைய இல்லிடத்திலிருந்து விரட்டி, அவரை துரத்தி, அவர் சார்பானவர்களை துரத்தி ஆட்சி மக்கள் மாற்றியது என்பது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனுடைய பின்னணி நாங்கள் இதனுடைய ரிஃப்ளெக்ஷனாகத்தான் நாங்கள் இப்பொழுது பங்களாதேஷ் வரையும் பார்க்கிறோம். தென்னாசியாவில் நான் குறிப்பா சொல்லுவேன், இந்தியாவில் நடைபெற வெறும் மக்கள் புரட்சியாக மட்டும் பார்த்து விடலாம். அந்த மக்கள் புரட்சியை சர்வதேச அரசுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை நிறுவ பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கலாம் இல்லையா? அது சர்வதேசம் பயன்படுத்துகிறது என்பது இன்று கூட பங்களாதேஷினுடைய மக்கள் புரட்சி கூட அது அமெரிக்காவினுடைய பின்னணி என்றோ அல்லது சைனான்னு சொல்லப்படுதா இருந்தாலும் குறிப்பா அமெரிக்காவுடைய
ஒரு தொடர்பு இல்லாமல் அமெரிக்காவும் சைனா இணைக்கிறார்கள். நிச்சயமா அது அப்படியே இல்லை. நிச்சயம் அமெரிக்காவுடைய பின்னாடி சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட உண்மையிலே சர்வதேச ரீதியான கையாளர்களை தவிர்த்துக் கொண்டு இந்த அரசியல் உலக நாடுகளில் சிறுபான்மை நாடுகளிலே அதிக அளவிலே நடக்க முடியாமல் இருக்கின்றது. அதை அது ஒரு பெரும்பான்மையான சமூகத்தையும் பலம் பொருந்திய நாடாக இருந்தால் ஒழிய சாதாரணமான ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட சமூகம் பொருளாதார சிக்கலில் சிக்கியிருக்கின்ற நாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் அசாதாரணமானவை அல்ல. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் அந்த கோட்பாடு அடிப்படையாக இருந்தாலும் இந்த மக்கள் புரட்சியை நான் சொல்லுவது என்றால் அந்த பலம் பொருந்திய அந்த இறுக்கமான அந்த கட்டமைப்பு மெதுவாக துளி போல பெருகெடுத்து பின்னணியில் அமெரிக்கா இருந்திருக்கிறது. பின்னணியில் பல நாடுகள் இருந்திருக்கலாம் இருந்திருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியம் இருந்தாலும் இந்த விளைவுகளை பார்க்கின்ற பொழுது நாம் அந்த காரணங்களை விட்டு அதனுடைய விளைவை பார்க்கின்ற பொழுது ஒரு சர்வாதிகார தன்மையான ஜனாதிபதி கலைக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி முறைமை இன்னும் கலைப்பதை யாரும் சொல்லவில்லை. ஜனாதிபதி அப்படிப்பட்ட ஜனாதிபதித்துவமுக்கு எதிரான ஒரு முறை வர வேண்டும் என்பதற்கான ஆதங்கம் மக்களிடத்திலே இருந்தாலும் அது வெளிப்படையாகவே எந்த கட்சி ஜனாதிபதி முறை ஒழிப்பேன் சொல்லவில்லை. குறிப்பாக என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான் அதை சொல்லுகிறது, வெளிப்படையா சொல்லுகிறார்கள். ஆகவே அது மக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக தனி மனிதன் மீது அதிகாரங்களை குவிக்கின்ற ஒரு முறைமையை மாற்ற வேண்டும், அந்த அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை சஜித் பிரேமதாஸ் சொல்லவில்லை. ஆனால் சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங்கே சொல்லவில்லை. அவர் ஜனாதிபதியா போட்டியிடுகின்றார், அவர் ஜனாதிபதி இருக்கத்தான் விரும்புகின்றார். சஜித் போட்டியிடுகின்றார், அவர் ஜனாதிபதியா தான் இருக்க விரும்புகின்றார். ஆகவே அதிகாரத்தினுடைய குவிக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட ஒரு இடத்திலே முழு அதிகாரங்களையும் கையில் எடுக்கின்ற சர்வாதிகார தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக முறைக்குள்ள ஒரு சர்வாதிகார முறை, ஜனநாயகமே அங்கீகரிக்கின்ற சர்வாதிகார முறைமை பார்லிமெண்ட் அங்கீகரிக்கின்ற முறை, அதை வைத்துக் கொண்டு தங்களை ஆட்சியை நிறுவுவதற்கு விரும்புகிறார்களே ஒழிய அதை இல்லாமல் ஆக்கின்ற விஷயத்தை கடந்த காலங்களில் சொல்லியிருக்கலாம். இந்த தேர்தலில் அவர் குறிப்பாக குறிப்பிடவில்லை என்று நினைக்கின்றேன். நான் அறிந்த அளவில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிந்த அளவிலே அப்படி இல்லை. ஆனால் வெளிப்படையாகவே தங்களுடைய அடிப்படையிலே அதை குறிப்பிடுகின்ற விஞ்ஞாபனத்தின் மூலமாக குறிப்பிடுகின்ற அதை முன்வைக்கின்ற ஒரு கட்சியாக தேசிய ஐக்கிய சக்தி மக்கள் சக்தி இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்துக்கு அப்பால இப்ப தமிழ் முஸ்லீம் கட்சிகள் மற்ற ஜேவிபி ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தையும் உருவாக்கணும்னு சொல்லுது. ஆனால் இந்த கோத்தபாய ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக வாக்களித்த தமிழ் கட்சிகளும் சரி முஸ்லீம் கட்சிகளும் சரி இன்றைக்கு கோத்தபாய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சஜித்தினுடைய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக ஜேவிபி மீது ஜேவிபியை ஒரு இனவாத கட்சி என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது முஸ்லீம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் ஜேவிபியை ஒரு இனவாத கட்சியாக மக்களுக்கு காட்டுறது எவ்வளவு தூரம் சரியானது என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு காலகட்டத்திலே எதிர்கட்சியாக சமாஜ்வாதி பார்ட்டி இருந்திருக்கு. நம்ம சமாஜ்வாதி பார்ட்டி இருந்திருக்கிறது இன்னும் காலத்துக்கு, அதாவது சுதந்திரத்துக்கு உட்பட்ட காலத்துல இருந்திருக்குது. பின்னுக்கு உள்ள காலங்களிலே அதனுடைய ஆதிக்கம் கூட இருந்திருக்கு. அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட கட்சியா இருந்திருக்குது. வடக்கில் கூட பொன் கந்தையா மிக அதிகமான பேர்கள் ஞாபகம் மிக்க ஒரு இடதுசாரி அமைப்புகளை கொண்டிருந்தார். அது தேசிய ரீதியான ஒரு சூரிய இயக்கம் கொண்டு அடிப்படையில் பல விஷயங்கள் நடைபெற்றன. அந்த அவர்கள் தவிர்க்க முடியாமல் தங்களுடைய நிலைமை இழந்து கொண்ட போது அவர்கள் அரசு அந்த காலகட்டத்திலே ஒரு அளவு செமி சோசியலிஸ்ட் பார்ட்டிகளாக அல்லது கருதப்பட்ட பண்டாரநாயக்காவுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரிப்பு மூலமாக அவரோடு சேர்ந்து பல விஷயங்களை மாற்றினார்கள். மக்கள் மயப்படுத்தப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இலங்கையினுடைய பல்வேறு இலங்கை புயல் சேவையா இருக்கட்டும், மக்கள் வங்கியா இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலையுமே மக்கள் மயப்படுத்தல் திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இவர்கள் ஊடாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு நலன்களை மக்கள் பெற்றிருக்கிறார். இடதுசாரி கட்சியினுடைய மக்கள் நலன்களை மேற்கத்திய நாடுகள் இங்கு இடதுசாரிகளுடைய சக்தியில் வராமல் தடுத்ததன் மூலமாக தான் சமாஜ்வாதி பார்ட்டியே டைலூட் பண்ணப்பட்டு அது இன்று ஒரு மனிதனுடைய ஒரு தனி ஒரு அங்கத்தை கொண்டுதான் இருக்கின்றது. இடதுசாரி கட்சியில் உள்ள பல கட்சிகள் நசுக்கப்பட்டு போய்விட்டன. அவர்களுக்குள்ள உள்ள பல்வேறுபட்ட முரண்பாடுகள் வகை முரண்பாடுகளாக கூட மாறி இருக்கின்றன. இருந்தாலும் அதனுடைய விளைவுகளை நான் பார்த்தோம். ஆனாலும் இந்த விடயத்தில் இருந்து ஒரு புதிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் மேற்கத்திய நாடுகள் இதில் தீவிரமாக நிச்சயமாக தங்களுடைய சூழ்ச்சி திட்டங்களை பயன்படுத்துவார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அதை மறுத்துவிட முடியாது. இந்தியாவினுடைய தீவிர அக்கறை இருக்கிறது. தெரியும், விக்னேஸ்வரன் கூட அண்மையிலே சீனாவினுடைய இது கூடி விடும்பவர்கள் சீனாவுக்கு போவார் என்ற மாதிரியான அந்த சீன பூச்சாண்டி காட்டுது, சைனோபோபியா அல்லது சம்திங் நினைக்கிறேன் சொல்லலாம் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தும் மூலமாக அதை பூச்சாண்டி காட்டுவது, சைனான்னு பூச்சாண்டி காட்டுவது. இப்ப இந்த விதமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுவாகவே ஜேபியினுடைய நல்ல ஊழலற்ற முறையை ஆதரித்தாலும் எந்த விடயத்தை ஆதரித்தாலும் குறிப்பா ஏதோ ஒன்றை சொல்லி அதை உதாரணமா ரிச்சார்ட் பர்கதி சொல்லுகிறார், இங்க தொப்பி போட முடியாது, முஸ்லீம்கள்
பள்ளிக்கு போக முடியாது, தாடி வைக்க முடியாது, பல விஷயங்கள் சொல்லுகிறார். உண்மையிலேயே அது அபத்தமான விஷயங்கள். ஏன்னு கேட்டா ஜேபி ஆரம்ப கால உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா அஞ்சானுமா ஒரு பெண்மணி எம்பியா தெரிவு செய்யப்பட்டார். அஞ்சானுமா மற்ற முசாமில் தெரிவு செய்யப்பட்டார். அந்த காலங்களில் 2 முஸ்லீம்களை தெரிவு செய்தார்கள். தெரிவு மட்டுமில்ல, அஞ்சானுமா மட்டும்தான் இந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்குள்ளே முழுமையான ஹிஜாப் அணிந்து நாடாளுமன்றம் சென்றது. முழுமையான ஹிஜாப் அணிந்து எல்லாவற்றையும் மறைத்து ஒழுங்கான ஒரு பெண்கள், பொதுவாக முஸ்லீம் பெண்களை அணிகின்ற ஆடை அணிந்து சென்றது. அதே நேரத்திலேயே ஸ்ரீமதி பேரில் அஷ்ரஃபருடைய வைஃப் கூட அந்த மாதிரியான ஒரு ஹிஜாப் அணிந்து போகவில்லை நாடாளுமன்றத்துக்கு. அவர் சாரி அணிந்து தான் சென்றார். ஏன் சொல்ல வருகின்றால் அவ்வாறான தனிமனித மத உரிமை, அவர்கள் பண்பாட்டு கலாச்சார ஆடை அணிகின்ற உரிமையை ஜேபி வழங்கியிருந்த தங்களுடைய பிரதி. இந்த விஷயங்களை பார்க்கணும். சிவராத்திரி விழா நேரங்களில் ஆரம்பத்தில் 88 நடந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பந்தமா இங்க கதிரேசன் கோயில் சம்பந்தமா அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது ஜேபி மீது. பிறகு அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு தமிழ் சமூகத்திலே, குறிப்பா அவங்களுக்கு தெரியும், லண்டன்ல இருந்த தமிழ் டைம்ஸ் ராஜநாயகம் அவர்கள் எழுதிய ஒரு இதிலே செய்தியை குறிப்பிட்டு எழுதுகிறார், ஜேபி தமிழ் மக்களுக்கு எதிரானது அல்ல அந்த குறிப்பிட்ட செய்தி ஊடாக வெளிப்பட்டது. அவர் இந்த செய்தி பார்க்கின்ற பொழுது இது நேற்று வரவில்லை. அதாவது இடைசாலையுடைய இயக்கங்கள் வருகின்ற பொழுது MH முகமது கூட கடந்த காலங்களிலே சபாநாயகர் இருந்து மரணித்தவர் இந்த கம்யூனிஸ்ட் பூச்சாண்டிக்காக புத்தகம் வெளியிட்டார். கம்யூனிஸ்ட் பூச்சாண்டிகள் வருகிறார்கள், இங்கே மதம் இல்லாமல் போறது, பள்ளியில் இடிக்கப்படும், இங்கே நாங்கள் எதையும் முஸ்லீம்களா இருக்க முடியாதுன்னு வெளியிட்டார். இது இன்றைக்கு இல்ல, இந்த ஜேபி தோன்ற முதலே இஸ்லாமிய சோசியல் முன்னணி என்று பதீன் முகமது கட்சியை துவங்கிய பொழுது அந்த காலகட்டத்தில் இடதுசாரிகள் எல்லாம் சுதந்திர கட்சியினுடைய அங்கத்துவமாக அல்லது கூட்டாயிருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்டார். ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவ்வாறான பூச்சாண்டி காட்டுகின்ற விஷயம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூச்சாண்டி காட்டு மூலமா முஸ்லீம் மக்களை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதில் ஒரு வகையிலே சிலவர்கள் அந்த கயிற்று விழுங்கலாம், இல்லை என்றல்ல. ஆனாலும் இன்று பொதுவாகவே நீங்கள் எடுத்து பார்த்தால் ரவுஃப் ஹக்கீமா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், முஸ்லீம் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அல்லது முஸ்லீம் அரசியல்வாதிகள் இன்று முழுமையாகவே ஜேபி இருப்பதைத்தான், அதாவது NPP இருப்பதை தான் தங்களுடைய அரசினுடைய முதலாவது விஷயமா செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். இது தனியாக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இல்ல, தமிழ் மக்கள் மத்தியிலேயும் சரி, சில இடதுசாரிகள் மத்தியிலையும் ஜேவிபியை தான் ஒரு பூத ஆகாரமாக காட்டுகின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு இவல்யூஷனரி தியரியின் படி மாற்றங்கள் அடையலாம். ஒரு கட்சியானது ஜேபியினுடைய கடந்த கால மிக நீண்ட காலத்துக்கு உட்பட்ட காலங்களிலே அவர்கள் முறைகேடா நடந்து கொண்ட விஷயம் உண்டு. அவர்கள் அதை எங்கிருக்கிறார்கள், அதை பகிரங்கமாவே சுயவிமர்சனம் பண்ணி தாங்கள் பிழையில் ஒத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு செய்யப்பட்ட அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால், அந்த அடிப்படையில அவர்கள் இருந்த பொழுது செய்த பிழைகளை பின்வரும் தலைமைத்துவங்கள் மெதுவாக தலைமைத்துவங்கள் மாறுகின்றன. ஆரம்ப காலத்திலே விஜயவீர தலைமைத்துவம் அவர் ஹார்ட்கோ நேஷனலிஸ்ட் பாலிசி வைத்திருந்தார். ஒரு தீவிரமான ஒரு தேசியவாத போக்கும், அந்த போக்கு மட்டுமல்ல, சண்முகாசனுடைய சீன சார்பு ஒரு உறுப்பினராக கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்து ஒரு மொஸ்கோ சார்பாக மாறி சண்முகாசனை எதிர்க்கின்ற அளவுக்கு வந்த தமிழ் விரோத போக்கு காணப்பட்டது. ஆனால் மெதுவாக அந்த போக்குகள் நலிவடைந்து போறேன். என்னால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய போக்குகளை இப்பொழுது உள்ள கட்சியினர் ரொம்ப நிதானமாக அவதாரத்தில் இருக்கிறாங்க. மட்டும்தான் இப்ப தன்னுடைய தலைமையையும் மாற்றி இருக்கு. காலம் ஜேவிபி கிட்டத்தட்ட ஒரே தலைமையோட இருக்கல. ஜேவிபி பல்வேறு தலைமைகளை மாற்றி ஒரு வேற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்குது. உண்மையில சோமவன்ஸ் அமர்வன்ஸ் அந்த தன்னுடைய தலைமை பதவி ராஜினாமா செய்த பொழுது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை. தலைமைத்துவ பதவி அவர் ராஜினாமா செய்து மிக இலகுவான, மிகவும் ஒரு நிறுவனமயப்படுத்தப்படாத ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோசஸ், மிக எளிமையான முறையில் செயல்பட நடைபெற்றது. ஏனென்றால் அவர் தன்னுடைய தலைமை விலையை விட்டு போனார். ஆனால் வந்தார். போட்டி அல்லது அவரை தெரிவிச்சதா இவரை தெரிவிச்சதா அல்லது அது உட்குத்து மோதல்கள் எதுவுமே நடைபெறவில்லை. தமிழரசு கட்சிக்குள்ள நடந்த தலைமை போட்டியில அது இப்ப வழக்குல போய் நிக்குது. இல்ல, அதான் அந்த வகையில பார்க்கும்போது முஸ்லீம்களை ஜேபி பொறுத்த வரைக்கும் தங்களுடைய விஷயங்களில் அவர்கள் எப்பவுமே ஒன்றை நிறுத்தி வருகிறார்கள். ஜனநாயக முறையான ஒரு விஷயத்துக்குள் அவர்கள் பூந்து கொண்டிருக்கிறார்கள். மெதுவா ஜனநாயக முறையில் தான் தேர்தல் அவருடைய தலைமைத்துவம் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் ஜனநாயக முறையில் சொல்லுகின்ற முஸ்லீம் காங்கிரஸ்லயோ அதனுடைய யாப்பை எடுத்து பார்த்தால் தலைமைத்துவத்துக்கு மிக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. தலைமைத்துவத்திலே ஒரு மிக சக்தி மிக்க ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு தனிமனிதனாக ஆக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான விஷயங்கள் உதாரணமாக தெரியும். சுதந்திர கட்சியினுடைய மஹிந்த ராஜபக்ச வென்ற பொழுது, மஹிந்த பாச தோற்று மைத்ரிபால வென்ற பொழுது அவருடைய கட்சி தலைமைத்துவத்தை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், மஹிந்த ராஜபக்ச. அதே நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச கொஞ்சம் முரண்பட்டு கொண்ட நேரத்திலே அவருக்கு அச்சுத்தம் எடுக்கப்பட்ட ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தார். அதாவது, நான் நாமலே அரெஸ்ட் பண்ணுவேன் அவருடைய குற்றங்களுக்காக என்று மைத்ரிபால் சொன்னதாகவும், அதன் பிறகுதான் உடனடியாக தன்னுடைய கட்சியினுடைய பதவி ராஜினாமா பண்ணதாகவும் சொன்னார். ஏன் சொல்லுவார்கள் என்றால், அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல்
இதெல்லாம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இது எல்லாம் நடைபெறாமலே இந்த கட்சியினுடைய மாற்றம் நடைபெற்று இதுவரைக்கும் அகில இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் இதுவா இருக்கு. தலைமைத்துவம் என்பது தனி மனிதனுடைய ஆதிக்கமாக அவருடைய மரணம் வரை உள்ளதாக பயன்படுத்தப்படுது. அது ஜனநாயக மரபே அல்ல, அது அரச முறை. ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் எப்படி இருக்கிறாரோ, ஒரு கிங் இருக்கிறாரோ, கிங் ஒரு ஆள் இறந்த பிறகு எப்படி எங்களுடைய எங்களுடைய கிங் எலிசபெத் இறந்த பிறகு எப்படி அவருடைய சன் வருகிறாரோ அவ்வாறு முறை தலைமைத்துவம் ஆகப்படுது. ஜனநாயகத்துக்கு முறையானது இல்லை, ஜனநாயகத்துக்கு புறம்பானது. இந்த அடிப்படையான கோட்பாடுகள் இல்லை எங்களிடம். இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த விஷயங்களுக்குள்ள ஜேவிபி அல்லது இந்த என்பிபி கட்சி மட்டும்தான் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்குது. அதாவது அவர்கள் ஒரே மொழியில் பேசுகிறார்கள். கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பெரும்பாலும் ஒரே மொழியில் பேசுகிறார்கள். இப்ப தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டு சொன்னால் தமிழரசு கட்சியின் ஒரு பிரிவினர் சஜித்தை ஆதரிக்கிறார்கள், இன்னொருவர் பொது வேட்பாளராக நிற்கிறார், இன்னும் சிலர் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறார்கள். அதே போல இலங்கையில மற்ற ஏனைய கட்சிகளை பார்த்தாலும் இந்த கட்சி தாவல்கள் எல்லாம் மிக இலகுவா நடைபெறுகின்றது. அதாவது முஸ்லிம் கட்சிகள்லையும் இதே நிலைமை காணப்படுகிறது. கட்சி பாரம்பரியம் அல்லது கட்சி கொள்கை என்ற அடிப்படையில என்பிபியை தவிர வேற ஏதாவது கட்சியை உங்களால அடையாளம் காட்டக்கூடியதா இருக்கா? நிச்சயமா இல்லை. ஏனென்றால் அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம் என்னென்றால் கட்சிகள், அரசியல் கட்சிகள் அரசியல் லாபங்களை, அரசியல் அனுகூலங்களை அடிப்படையாக கொண்டே செயல்பட்டு வருகிறார்கள் கட்சி அங்கத்தவர்கள். ஆனால் ஜேபியை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான சம்பவம் மிக அருமையாக நடைபெறுகின்றன. மற்ற இது ஒரு இடதுசாரி இயக்கம் என்ற வகையில ஒரு இயக்கம் என்று பார்க்க வேண்டும். இது அரசியல் கட்சி என்பதை விட நாங்கள் அந்த கட்சியோடு இயக்கத்தை ஒப்பிடுவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தளத்திலே பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் எங்களுடைய அரசியல் கட்சி இயக்கம் என்று. ஆனால் இயக்கம் அல்லாது. இயக்கம் என்பதற்குரிய பண்பு அதில் இல்லை. அந்த அரசியல் கட்சிக்குரிய பண்புகள் தான் இருக்கின்றன. இங்கே ஒரு இயக்கம் இருக்கிறது. இங்கே இவர்கள் சுயமாகவே எல்லோரும் ஒருமித்த கருத்துக்களை ஆலோசிக்கிறார்கள், அதை பற்றி பரஸ்பரமாக விவாதத்துக்கு உட்படுத்துகிறார்கள். இவ்வாறான தன்மைகள் அங்கு காணப்படுவதில்லை. ஜனநாயக மரபுகள் அனுரா தோழர் என்று தான் சொல்லப்படுகிறார். அனுரா என்பது ஒரு தலைவர் மேன்மேதகு அல்லது அதிமேதகு என்ற ஒரு அடிப்படையில இல்லை. அந்த அவ்வாறான சொற்கள் கூட நாங்கள் தனிமனிதர்களை அதிக உயர்ந்து தள்ளி வைத்து விட்டு அவர்களிடமிருந்து நாங்கள் கேட்பவர்களாக அவருடைய கட்டளை செய்மற்கொள்வர்களாக இருக்கிறமே ஒழிய அவர்களை எங்களோட தோளிலே கைப்பட்டு கைப்பொருள் நாங்கள் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. பாக்கியமுடைய போய் நீங்களோ அல்லது சாதாரண கட்சி உறுப்பினர் போய் தோளில் கைப்பட்டு கை கேளாது, ஏசி சாமியோட கை கேளாது, ரணில் விக்ரமசிங்கோட கை கேளாது. ஏன்னா அவர்கள் தான் தலைவர்கள். அவர் இங்க நீங்க பார்க்கின்ற அமைப்பு வேறு வித்தியாசமானது. இங்க சகோதரியா இந்த அமைப்பு என்பது உங்களை நெருக்கமாகவே உங்களை நினைக்கிறது. கருத்துக்களை பரஸ்பரமாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒரு மத அனுஷ்டானங்களை பின்பற்றும் ஒரு முஸ்லீமாகவும் இருந்து கொண்டு ஒரு இடதுசாரி பின்புலத்தில் வந்த ஜேவிபியை ஆதரிக்கின்றதும் இதை எப்படி பார்க்கப்படுது? இது என்னென்று ரெண்டும் இணையுது என்று நீங்க நினைக்கிறீங்க? என்னென்று அது இணையுது ரெண்டு? நீண்ட காலமாக இடதுசாரி பாரம்பரியமாகத்தான் எழுதி வருகிறீர்கள், கதைக்கின்றீர்கள், பேசுகின்றீர்கள். இது என்பிபியும் ஒரு இடதுசாரி தன்மையான ஒரு அமைப்பு தான். அவர்கள் இடதுசாரிகள் இல்லை என்ற விமர்சனம் இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அவர்களை இன்றைக்கும் இடதுசாரிகளாகத்தான் காண்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா? இன்று எங்களுக்குள்ள சாய்ஸஸ், எங்களுக்குள்ள தேர்வுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய நமசமாஜ பார்ட்டியினுடைய அல்லது இலங்கையினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அல்லது இலங்கையினுடைய சகல கட்சிகளின் தலைவர்கள் பார்த்தால் எல்லாம் ஒரு உறுப்பினர்கள் எல்லாருமே மிக சிறிய அளவிலே அரசியல் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் நிலைமையில அவர்கள் இல்லை. அவர்களாக யாரோடு கூட்டு சேர்ந்து அது தேசிய பட்டியல் மூலம் வருகின்ற நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லது தனிப்பட்ட முறையில் கேட்டாலும் ஒருவர் தான் வரக்கூடிய இருக்கிறார்கள். இலங்கையினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி அவரிடம் இல்லை. இலங்கையுடைய அரசியலே பாதிப்பை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்திகளாக பார்க்கப்படுகின்ற வகையிலே தான் இந்த சாய்ஸ் வருகிறது. ஆகவே மார்க்சியம் என்ற அடிப்படையில் அது சரியான மார்க்சிஸ்டுகளா அல்லது சரியான இடதுசாரிகளா என்றால் நான் ஒரு மார்க்சிஸ்டும் அல்ல, இடதுசாரியும் அல்ல. ஆனா இடதுசாரி ஆர்வமான ஒரு மனிதர் என்றால் என்னுடைய அரசியல் ரீதியான என்னுடைய இலங்கைக்கான தொடர்புகளிலிருந்து நான் அந்த லைன்லயே நான் இருந்திருக்கிறேன். இதுவரை காலம் எந்த முதலாளித்துவ கட்சிக்கு வாங்கினது கிடையாது. என்னுடைய வாக்குகள் எப்பவுமே ஐக்கிய கட்சிக்கு போனது கிடையாது இதுவரை காலம். அது மாதிரி வெளிநாட்டிலே கன்சர்வேட்டிவ் போனது கிடையாது. அது என்ன அதுல உறுதியா இருக்கிறேன். அடிப்படை தன்மையிலே உள்ள புரிந்துணர்வு காரணமாக அது சார்பான அரசியலை தான் ஆதரித்துக் கொண்டிருக்கு. அது மத ரீதியாக நாங்கள் அதை கூடுதலாக பார்ப்பதற்கான இது பௌத்த நாடு. இங்கே எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பேடுகின்ற உரிமை, சமத்துவத்தை அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் ஈக்குவல்ஸ் அல்ல, நாங்கள் எல்லோருமே சமமானவர்கள், சமமான உரிமையுடையவர்கள் சொல்லுகின்ற அடிப்படை கோட்பாடு இதுதான் பொதுவான கோட்பாடு. அதுதான் ஒரு மனித உரிமையுடைய அடிப்படை கோட்பாடு. அதுதான் எங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை. உங்களுடைய உரிமை என்னுடைய உரிமையும் வேறுபட்டு, என்னுடைய நடைமுறையும் பழக்கமும் மதமும் உணவு பழக்கம் எதுவுமே வேறுபட்டுக்கலாம். அதனால் நாங்கள் மனிதர்களாக இணைவதிலே தடையும் இல்லை. அடிப்படையில் அந்த அடிப்படையில் ஜேபியினுடைய நான் ஆதரவாளர் ஜேபியினுடைய கருத்தை நான் ஆதரிக்கிறேன். அவர்களுடைய அந்த நிலைப்பாடு இன்றைய அரசியலுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த காலகட்டத்திலே நவீன புதிய அரசியல் போக்கு காணப்படுகிறது. இளைஞர்கள் மத்தியிலே கணக்கெடுப்புகள் காட்டுகின்றன.
அவ்வாறான செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்பிபிக்கான செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது சொல்லுகிறோம். இதுல வந்து என்பிபி கூட இளைஞர் மத்தியில், இளைஞர் யுவதிகள், மாணவர்கள் மற்ற ஆசிரியர்கள், ஒரு கல்வி சமூகத்தின் மத்தியில வந்து இவர்களுக்கு ஆதரவு தளம் இருக்கு என்று சொல்லப்படுது. ஏனைய தளங்கள்ல இவர்கள் அவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தல என்ற ஒரு நிலைமை இருக்கா? இலங்கையில இருந்து நீங்கள் இந்த தேர்தலை நோக்குகின்ற பொழுது பலர் மக்களோட நீங்கள் கதைச்சிருப்பீங்கள், உரையாடி இருப்பீங்கள். இதுகள்ல இருந்து நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? மக்கள் மாற்றத்தை நோக்கி செல்ல விரும்புகிறார்களா, அல்லது பழைய எங்கள் இந்த இலங்கையை மீட்டவர் ரணில் விக்ரமசிங்கா அவருக்கு வாக்களிக்கணும் என்று நக்கீரமா என்னன்றது இருக்கு? இல்ல, அது ஏற்கனவே சொன்னது போல இந்த போராட்டத்தினுடைய இம்பாக்ட், அதாவது பாதிப்புகள் தல தாக்கங்கள் பல இடங்களிலே முழு இலங்கைக்குமானது. அந்த சுமையை எல்லோரும் சுமந்திருக்கிறார்கள். ஆனாலும் குறிப்பாக இந்த இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்தவரை, குறிப்பாக பொதுவாக முஸ்லீம்கள் அரசியலை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர்கள் பாரம்பரியமாக சில கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அரசியல் வருகிறார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்றால் அது மதவாத இனவாசத்தின் அடிப்படையில் தான் அரசியல் செய்து வருகிறது. ஏசிஎம்சி என்றால் அதைத்தான் செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முதல் எதிரியாக இப்பொழுது காட்ட பார்ப்பது ரணிலை விட, அவர்கள் சஜித்தை ஆதரித்தால் ரணிலை விட கூட அவர்களுக்கு முதல் எதிரியாக காட்ட பார்ப்பது அனுராவை தான். அந்த போர் காணப்படுகிறது. ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், அவர்களுக்குள்ள முஸ்லீம் சமூகத்துக்குள்ள இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லை என்றால். ஆனால் அந்த மாற்றமானது அவர்களுடைய தங்கள் சார்ந்த குடும்பங்கள் ஊடாக, உறவினர் ஊடாக எந்த அளவு அவர்களுடைய கருத்துக்களை மாற்ற ஏற்படுத்துவார் என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் பாரம்பரியமாக இந்த இன ரீதியான ஒரு கட்டுக்கோப்பு அரசியல், தங்களுடைய அரசியல், தங்களுடைய கட்சி, தாங்கள் இதை கைவிடக்கூடாது, தாங்கள் இதை பேணிக்கொண்டு வர வேண்டும், இதை விட்டால் தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு போகும், அடையாளம் இல்லாம போய்விடும். குறிப்பா அடையாளம், முஸ்லீம் என்ற அடையாளத்தை முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாக என்ற மாதிரியான சிந்தனைகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுல இருந்து விடுபடுகின்ற ஒரு இளைஞர் சமூகம் வந்திருக்கிறது இல்லை என்ற அது வந்திருக்கிறது. அல்லது அவ்வாறான சமூகம் என்ன செய்வது என்றால், தேர்தல் வருகின்ற காலகட்டங்களே மாறி போகுது. தேர்தல் வரும் நேரத்திலே நாங்கள் என்ன செய்வது? ஆனால் இந்த தேர்தல் வித்தியாசமாகவே ஜனாதிபதிக்கான தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயமா அவர்கள் தங்களுடைய கருத்துக்கு ஏற்ப, அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவர்கள் பயிற்சிக்கப்பட்ட முறைக்கு ஏற்ப தேர்தலில் வாக்களிக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் இது நாட்டினுடைய நலனை கொண்டு செய்யப்பட வேண்டும். நாட்டின் நலனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே விஷம பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உதாரணமாக ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மற்றும் மேலோட்டமான விஷயங்களை செய்து கொண்டிருப்பதனால், ரணில் விக்ரமசிங்க உதாரணமா சொல்ல போனால் அவருடைய அதிதீவிரமான செயற்பாடுகள் இப்பொழுது இலங்கையில் அப்படி ஒரு சொர்க்காபுரியா மாத்துகிற, சிங்கப்பூரா மாத்துற மாதிரியான கடுமையான ஒரு தீவிரமான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அதாரணமா ஒரு 2 நாளுக்கு முன்பாக போர்ட் சிட்டியிலே கூட ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் இன்னும் போர்ட் சிட்டிக்கு அங்க ஷிப் எதுவும் வரவில்லை, ஆக்கள் வரவில்லை. ஆனால் டியூட்டி ஃப்ரீ ஷாப் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் இந்த டெக்னாலஜி மற்ற விஷயம், உதாரணமாக பொருள் மினிஸ்ட்ரியால இனி நீங்கள் வெளிநாட்டில் போவர்கள் அவங்களுடைய பத்திரங்கள், இலங்கை சம்பந்தமா அவங்களுடைய பிறப்பு பத்திரங்கள், வேறு பத்திரங்களை பெறுவதற்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு அது செய்கின்ற போது அது செயற்படுவதா தெரியவில்லை, செயல் இந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் அது முழுமையா செயற்படுது. ஆனா இப்படியான விடயங்களை செய்வதன் மூலமாக ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஆதரவை திரட்டுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனாலும் மக்கள், இவருடைய கட்சியில் இருப்பவர்கள், பெரும்பான்மையானவர்கள், இவர்கள் தான் இந்த போராட்டத்தின் போது தங்களுடைய நாட்டை சுரண்டியவர்களாக, நாட்டை பிள்ளையாக வழிநடத்தியவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாருமே இந்த பக்கம் தான் இருக்கிறார்கள், அந்த பக்கம் இருக்கிறார்கள். மிக மோசமான இனவாதம் பேசியவர்கள் எல்லாம் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி சைத்துக் கொண்டு சிறுபான்மை சமூகம் போறது என்றால் அவர்களை எல்லாம் இந்த என்ன சொல்வது, மண்டைகள் போல வழிநடத்துகிறார்கள். களி சுத்தப்படுத்துகின்ற முயற்சியிலே இவர்கள் இந்த முஸ்லீம் கட்சிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சஜித் பக்கத்தில் இருக்கிற சம்பிக்கையை சுத்தப்படுத்துகிறார்கள், சுமனையை சுமத்தப்படுத்த பார்க்கிறார்கள். இன்னும் பல இனவாதம் கைக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் இல்லை, அவர்கள் இப்பொழுது அப்படி இல்லை, இப்பொழுது மாறிவிட்டார்கள் என்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப அவர்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்து விட்டு அப்படின்னா அவர்கள் அதுக்கு எதிரானவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள் நாமல் ராஜபக்சே சொல்கிறார்கள் எங்களிடம் இந்த கடவுள் அங்க போய் விட்டார்கள், இவர்கள் தான் எங்களுடைய பேருக்கு கலங்க ஏற்படுகிறார்கள், நாங்கள் சுத்தமானவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நேற்று முந்தினால் அவருடைய இந்த நாமலுக்கான வழக்கு கோர்ட் வப்பீல் நினைக்கிறார், ஒரு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகின்றன, யார் இதுல யார் அந்த பாவி என்ற கேள்வி எழுப்பிக்கிறது. யார் அந்த பாவி? நான் ஒருத்தரும் இல்லை. Who is the black sheep? Who is the black sheep? இப்ப அடுத்த இன்னொரு சிக்கல் வருது. இப்ப இந்த தேர்தல்ல வந்து இப்பொழுது களமுனையில வந்து ரணில் விக்ரமசிங்க கிட்டத்தட்ட ஓரம் கட்டப்பட்ட மாதிரி தான் பேசப்படுகிறது. போட்டி வந்து அனுராவுக்கும் சஜித்துக்கும் இடையிலானதாக கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல, ஆனா புள்ளிவிவரங்கள் அதை காட்டுதுன்னு நினைக்கிறேன்.
அப்படியா? உண்மையில இந்த தேர்தல் ஒரு மிகவும் சிக்கலான ஒரு ஊகங்களுக்கு வரக்கூடியதா இருக்குது. ஏனென்றால் வெளிப்படையாக கூட்டங்களை பொறுத்து பார்க்கிறதா, அல்லது வெளிப்படையாக மக்கள் ம், இதுவரை ம், காலமா அனுபவித்த அந்த குறிப்பிட்ட கால அனுபவம், அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சாரமின்மை, கேஸ் இன்மை போன்ற அந்த காலகட்டத்தில் நான் இலங்கையிலும் இருந்திருக்கிறேன். ம், அந்த ம். காலகட்டத்தில் தவிர்க்க முடியாம வந்து போயிருக்கிறேன். அந்த காலகட்டங்கள் கூட அந்த துன்பங்களை நானும் அனுபவித்திருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்ததான்னு கூட ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது. ஓ! என்ன சொல்ல வருகிறேன் என்றால், காலம் மறக்கடிக்கப்படுகின்ற விஷயம் தானே. ஆனா அது நடந்த உண்மையிலேயே விஷயங்கள் அது செயற்கையாகத்தான் மறக்கடிக்கப்படுகின்றதை ஒழிய, உண்மையான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படவில்லை. உண்மையிலே இந்த நிச்சயமா பிரச்சனை தீரவில்லை. இந்த பிரச்சனை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஆமா இலங்கை நிச்சயமா தன்னுடைய வட்டியையும் கடனையும் 2027 வரைக்கும் மீள செலுத்த தேவையில்லை. அப்ப 2027க்கு பிறகு, அதாவது இந்த தேர்தல் முடிவடைந்த பிறகு ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு இலங்கை முகம் கொடுக்க போகுது இல்லையா? நிச்சயமா. ஏனென்றால் இவருடைய 49 விதமான 42 விதமான இவருடைய நாட்டினுடைய வருமானத்தினுடைய செலுத்துதல், அதாவது நாட்டினுடைய வட்டியாக செலுத்தப்படுகிறது. அவர்கள் மேலும் மேலுமான கடன்களை வழங்குகின்ற வாக்குறுதிப்படியை பார்த்தீர்கள் என்றால், அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, பல்வேறு திட்டங்கள், மற்றும் கொடுப்பனவுகள், வறிய மக்களுக்கான கொடுப்பனவு, வயதுகளுக்கான கொடுப்பனவு என்று பல திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் சாதாரணமா செய்துவிட முடியாது. ஏற்கனவே அடைக்கின்ற வட்டி கிடைக்கின்ற வட்டியை செலுத்துகின்ற பாலிசுமையா வருமானத்தை எங்கிருந்து பெற போகிறார் என்று கேள்விகள் இருக்கின்றன. அப்ப இந்த விஷயங்கள்ல மேலும் மேலும் தாங்கள் கடனாகின்ற, அதிலும் சின்ன உதாரணம் ஒன்று பார்ப்போம். சென்ற ஏப்ரல்லே IMF ஒரு நிபந்தனை வைத்திருந்தது, தங்களுடைய கடனை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒரு நிபந்தனை. அதாவது இங்கே அந்த கிரைம் ப்ரொசீட்ஸ், அதாவது என்ன, குற்றச்செயல் மூலமா பெறுகின்ற கிரைம் ப்ரொசீட் ஆக்ட், குற்றச்செயல் மூலமா பெறப்பட்ட சொத்துக்களை அப்படியே மீள அரசாங்கம் கைப்பற்றுகின்ற சட்டம் கொண்டு வந்தார். அது சம்பந்தமான அந்த பிரைபரி கமிஷன் சம்பந்தமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அது மூலமாக ஊழல் சம்பந்தமான ஒரு சொத்துக்கள் பறிமுதல் செய்கின்ற விஷயங்களை கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தை வழங்கியிருந்தார்கள். ஆனால் IMF திருப்தி அடையவில்லை. IMF சொன்னது, இந்த திட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இல்லை, இது மீள நீங்கள் செய்ய வேண்டும் என்று. இது பார்லமெண்ட் நாடாளுமன்றத்துக்கு கூட கொண்டு வந்தாரு. விஜயதாச தான் இதை செய்திருந்தார், மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனால் இது அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. என்ன சொன்னார்கள், நீங்கள் இதுல இன்னும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மேலும் 6 மாதம் தவணை வழங்கினார். ஏப்ரல் இந்த 6 மாதம் தவணை வழங்கினால் அது தேர்தலுக்கு பிறகுதான் வருகிறது, நவம்பர் தான் வருகிறது. அடுத்த கட்ட காசு வருவதாக இருந்தால் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். இந்த டைம் ப்ரொசீட்ஸ்களை, அதாவது குற்றச்செயல் மூலமா சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களை எவ்வாறு மீளெடுப்பது, அதிலும் ஒரு ஜனநாயகத்தன்மையற்ற தன்மை காணப்படுகிறது. என்னவென்றால், நீங்கள் கிரைம் ஒன்றை நீங்கள் ஒரு ஆள் குற்றச்சாட்டினால் நீங்கள் சொத்துக்களை கைப்பற்றுகின்ற முறையிலே ஒரு குற்றவாளியானதுக்கு பிறகுதான் நீங்கள் கைப்பற்றலாம், தடுத்து வைத்திருக்கலாம், ஆனால் அது எடுப்பது. இவர்கள் எதுவும் அதுக்கு முன்னோக்கி அதையெல்லாம் முன்னே எடுப்பதற்கான சட்டங்களை கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சில புரோட்டோகால் இருக்கின்றன. ஆகவேதான் நினைக்கிறேன் IMF அதை திருப்தி அடைந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். என்றால் சர்வதேச சட்டங்கள் ஒத்துப்போகாத விஷயங்கள் வருகின்ற பொழுது, ஜனநாயகம் அடிப்படையான நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதிக்கு முரணாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதெல்லாம் செய்து வர கடன்கள் எல்லாம் திருப்திப்படுத்தணும். சாதாரணமா உங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு நாட்டினுடைய மக்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதற்கு கூட முடியாமல் இருக்கின்ற அரசாங்கம், அவருடைய தேவைக்கேற்ற பாஸ்போர்ட்டை வழங்குவதற்கு முடியாது இருக்கிற அரசாங்கத்தால் ஒரு நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தை கையில் எடுத்து நடத்த முடியும் என்று சொல்லுகின்ற வாக்குறுதிகள் எவ்வளவு உண்மையானது. மனித உரிமை சட்டத்தரணி மற்றும் சட்டவியல் பற்றியும், அதாவது அரசாங்கத்தினுடைய ஜாப்பு பற்றியும் நிறைய அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித்தோ அல்லது அனுரகுமாரவோ வெற்றி பெற்றால் இவர்களுக்கு பாராளுமன்றத்துல பலன் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி அடுத்த இது செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகான நிலைமைகள் எப்படி அமையும்? இதை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலே எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் தான். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு எதிர்பார்க்கின்ற தேர்தல் தான் அது சாத்தியமான ஒன்றாக அமையும். ஆனால் இடையிலே JP ஒரு தற்காலிகமான ஒரு கேபினெட்டை உருவாக்குவதாக கதைக்கிறார்கள். ஒரு 5 பேர் கொண்ட கேபினெட் சொல்கிறார்கள். பிறகு பல விஷயங்கள் சொல்லுகிறார். நடைமுறையிலே இது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தல் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு தேர்தல், வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு தேர்தல். இது எப்படி முடிய போறது என்பது யாருடன் பண்ண முடியாமல் இருக்கிறது. அரசியல் ஆய்வுகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேல் நகர முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இது வித்தியாசமான ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். எந்த அரசியல் ஆய்வாளராக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல் ஒரு டெட் எண்ட் வந்த மாதிரி இருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன சொல்வது, அடுத்த கட்டம் இது எப்படி நடக்க போகிறது என்ற பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா அகல பாலத்திலே பொருளாதாரத்தில் இருந்திருக்கிறோம். அரசியலிலே மிக பலவிதமான கட்சியான ஜனாதிபதி பலவிதமான கட்சி சேர்ந்தார் பிரதிநிதிப்படுத்துகிறார். இருந்தாலும் அவர் தனி மனிதனாக வந்தவர். அவருடைய கட்சி இன்று தேர்தலுக்கு பின்பு பலப்படுத்தப்பட வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய கட்சியினூடாக பிறர்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய ஆதிக்கம் கட்சியின் மீது வர வாய்ப்புண்டு. இவர்கள் எல்லாமே எவ்வாறு ஒரு தேர்தல் மூலமாக தான் சாத்தியமாகும். அதுபோல JP-க்கும் சாத்தியமாகும். JP-க்கும் அந்த நிலைமை இருக்கிறது. JP மிக குறைந்த எண்ணிக்கையான அங்கத்துறைகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாடாளுமன்றத்திலே நிச்சயமா ஒரு தேர்தல் நிச்சயமா நடப்பதன் மூலமா நாடாளுமன்ற தேர்தல் ஒருவேளை அனுர திஸ்ஸநாயக்கா
ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கான ஆதரவு நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படும். ஏனென்றால் வாக்களித்தவர்கள் இந்த மக்கள் தான். நிச்சயமாக அவர்கள் மீண்டும் வாக்களிப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் 22-20 எம்பிக்களை கொண்டு வந்த காலகட்டம் இருந்திருக்கிறது. அவர்கள் இந்த முறை தங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலமாக ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக வரலாம். அதுவும் ஒருவேளை ஆட்சிமைக்கு போதுவானதாக இல்லாமல் இருக்கலாம். அவ்வாறு நேரத்தில் எவ்வாறு உடன்பாடு செய்வது என்று கேள்வி எனக்கு இன்று ஒரு நண்பரிடம் கேட்டார். யாழ்ப்பாணத்தில் இருந்தால் கேட்டார். அது ஏன் சொல்லுவார்கள் என்றால், இவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அரசியல் முறையை கொண்டவர்கள் அல்லது அதுக்கான சித்தாந்தங்களை கொண்டவர்கள். கட்சி தாவல்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அவர்கள். இது பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கான ஒரு ஒரு தாராள அரசியல்வாத கொள்கை கொண்ட அமைப்புகள் இருந்தாலும் இதை எவ்வாறு இதை கையாளப் போகிறார்கள் என்ற பெரிய கேள்வி இருக்கிறது. நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இது ஓப்பன் எண்டட் கொஸ்டின் நிறைய இருக்கின்றன. இலங்கையில நாங்கள் ஒரு இந்த பரம்பரை நீங்கள் சார்ந்த தலைமுறையினர் பல்வேறு மாற்றத்துக்கூடாக வந்திருக்கிறோம். ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு சூழல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி டிவி பார்த்து பிறகு இணையதளங்கள் இணைய வசதிகள் இல்லாத ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு உலகமே கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சூழல்ல வந்திருக்கிறோம். அரசியல்லையும் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த தலைமுறை பெரிய அனுபவங்களை பெற்றிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் அந்த அடிப்படையில இன்னொரு பெரிய புதிய அனுபவமாக அமையும் நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா இந்த தேர்தல் ஊடாகத்தான் நாங்கள் இலங்கையினுடைய ஒரு புதிய ஒரு திசை, அதாவது அது எவ்வளவு தூரம் அது நன்மை பயக்க கூட போறதோ அல்லது தீமை பயக்க போறது தெரியவில்லை. ஆனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. இந்த மாற்றங்கள் ஊடாகத்தான் ஒரு சமுதாயத்தினுடைய பாரிய மாற்றங்களுக்கான இலங்கையின் அரசியல் வரலாற்று மாற்றத்துக்கான ஒரு இடம்பெற இருக்கின்றன. ஜனாதிபதியாக வர முடியாமல் சொல்ல ஒரு சஜித் வந்தால் கூட ஜேபியினுடைய பலம் மீண்டும் அவரோட ஒரு ஆதிக்க சக்தியா அவரோட ஒரு சிறந்த ஒரு எதிர்த்தரப்பினராக கூட எதிர்கட்சியாக அவ்வாறு மாறுவதன் மூலமாக கூட நாட்டினுடைய ஒரு பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சி இருப்பது என்பது கூட அவசியமானது. அந்த வகையில் கூட அரசியலிலே தாக்கத்தை அரசியலுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறான மாற்றங்கள் கூட வரவேற்கத்தக்கதான். ஏனென்றால் அவர்கள் எதிராக கட்சியா வந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா வந்தாலும் சரி, அவ்வாறான மாற்றங்களூடாக நாங்கள், ஆனால் குறிப்பாகவே இல்ல எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் இந்த போராட்டங்கள் ஒரு வேலை மீண்டும் அவர்களை தெரிவித்ததாக இருந்தார். உதாரணமா உங்களுக்கு கெஹலிய ரம்புக்கு இல்ல அந்த இன்று சிறையில் இருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் போக வேண்டியது இருக்கிறார்கள் தெரியவில்லை வெளியிலே. அவர்களுக்கான நடைமுறைகளை யார் செய்வது? ரம்புக்களுடைய பிரச்சனை சுகாதார அமைச்சராக இருந்து ஹீமோகுளோபின் உடலுக்கு ஏற்றக்கூடிய குருதியுடைய ஹீமோகுளோபின்ல கலப்படம் செய்ததுன்றது அது ஒரு உயிர்களோட விளையாடி இருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்களை ஆபத்து விளைவிக்கக்கூடிய செயல்கள்ல அமைச்சர்களை ஈடுபட்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இங்கே ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி. இலங்கையில நாங்கள் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களோ தமிழர்களோ அல்லது மலைய தமிழர்களோ ஊழலற்ற ஆட்சி என்னது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த என்பிபி பார்க்கப்படுகிறது என்னவென்றால் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி, அதாவது அவர்கள் மீது ஊழல் இல்லை என்பதை இவர்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். எதிர்த்தரப்பில் குற்றச்சாட்டுகள் கூட ஊழல் இல்லை, ஆனால் அவர்கள் ஆபத்தானவர்கள் அல்லது அவருடைய கடந்த பின்னணியை பற்றி கேட்கிறார்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள் என்றால் ஊழல்வாதிகளுக்கும் இந்த தேர்ந்து போன அரசியல்வாதிகளுக்கும் அவர்கள் ஆபத்தானவர்கள் தான். என்றால் அவர்கள் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். உதாரணமாக இப்ப ராணுவ ரீதியான, அதாவது காணாமல் போனோர் சம்பந்தமான விசாரணை குழு அமைப்பு சம்பந்தமாக என்பிபி அறிக்கையிட்டிருக்கிறது. அதனால் விசாரிக்கப்பட வேண்டும். கண்டிக்கப்படுவது என்பதில் அது நீதிமன்றத்துக்குரியது. ஆனால் விசாரிக்கப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும். அவ்வாறு தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம்களுடைய தகனம் செய்யப்பட்டது காரணமானவர்கள் வெறுமனே ஒரு மெத்திகா என்ற ஒரு பெண்மணி, சம்பந்தம் இல்லாத ஒரு துறையிலே இருந்த பெண்மணி நீரோடு தொடர்புபடுத்தப்பட்ட விஷயத்தை சொல்லி நீரிலே பரவும் என்ற காரணத்தினால் முழு முஸ்லிம்களுடைய இறந்த உடல்களையும், கோவிட்ல இருந்த உடல்களையும் எரிக்க சொன்னது காரணமாக அவர் கெடுத்த நான் செய்தேன் சொல்லுகின்ற ஒரு ஜனாதிபதி உலகம் முழுக்க சொல்லுகின்றதை விட்டு ஒரு தனிமணி ஒரு தனிமணி உலகத்தில் கைது செய்திருந்த அறிஞர்கள், இலங்கையினுடைய பிரபலியம் பெற்ற வைத்திய நிபுணர்கள், எபிடிமியாலஜிஸ்ட் எல்லாம் சொன்ன கருத்தை வைத்துக் கொண்டு அதையெல்லாம் நிராகரித்து விட்டு இந்த விஷயத்தை செய்தபடினாலே அதுக்கு எதிரான மக்கள் விஷயங்கள் கூட தாங்கள் விசாரணை செய்யும் சொல்கிறாங்க. இப்படி சில முக்கியமான விஷயங்கள் விசாரணைப்படுத்தப்பட இருக்கின்றன. ஊழல் விஷயங்கள் இதெல்லாம் அச்சத்தை உண்டாக்கி இருக்கு. இது யாருக்கு அச்சத்தை உண்டாகி இருக்கு என்று கேட்டால் இந்த அரசியல்வாதிகள். ஆகவேதான் அவங்க பார்க்கிறார்கள் நம்மளுடைய எதிரி யாரும் அல்ல, உனக்கும் எனக்கும் எதிரி அவர்கள் தான் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார். யாருக்கும் எதிரி அவர்கள் தான். ஒரு புதிய ஆட்சி முறை வந்துவிட்டால் இவர்களுக்கு இடமில்லை. மக்கள் கேள்வி கேட்பவர்களாக, ஜனநாயகத்தை மதிப்பவர்களாக, ஆட்சி முறையில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புவர்களாக, ஊழலற்ற ஆட்சியை ஏற்படுத்த மக்கள் விரும்புகின்ற பொழுது நடைமுறையில் இவர்கள் எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்காமல் நாங்கள் விமர்சிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஜேபிக்கான ஆதரவு என்பது முழுமையான ஆதரவு அல்ல, அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவதற்கான ஆதரவு.
அவர்கள் தங்களுடைய நிச்சயமாக அந்த வாய்ப்பு நிச்சயமா பயன்படுத்தாவிட்டா மக்கள் சந்திப்பார். மக்கள் ஒரு ஜனாதிபதியை துரத்தினவர்களுக்கு இது பெரிய காரியமே இல்லை. இன்னொரு புரட்சி ஒன்று ஏற்படலாம் அல்லது வேறு விதமான ஜனநாயக முறை மூலமா கலந்து விடலாம். 76 ஆண்டுகள் தொடர்ந்த இந்த ஆட்சியில ஒரு மாற்றமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கலாம் என்று பல்வேறு தரப்பிடம் இருந்தும் அந்த குரல் வந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பல பேர் முரண்படுகின்றவர்கள். நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு பல சித்தாந்த ரீதியான உடன்பாடுகள் உண்டு. ஆனால் சாதாரண பொதுமக்கள் என்ற வகையிலே அடிப்படையாக இந்த அரசியலை கடந்த காலங்களிலே பார்த்துக்கொண்டு 76 ஆண்டுகள் 72 வரை போக வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா கொஞ்சம் ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு குறிப்பா யுத்த முடிவு பின்னலான ஆண்டு இரவாத எவ்வாறு முஸ்லீம்கள் கண்ட்ரோல் ஏற்பட்டது. இங்கே சந்திரிகா பண்டார காலத்திலே பிந்துருவலையில உங்களுக்கு தெரியும், கைதிகள் கொல்லப்பட்டார்கள். பெரும் படுகொலை அதெல்லாம் கைதிகளாக பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்களை கொல்லப்பட்டார்கள். இவ்வாறான அநியாயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எல்லாம் விசாரிக்கப்பட்ட விஷயங்கள். ஆகவே நாங்கள் யாருமே சுத்தமானவர்களாக கைக்க முடியாது. இப்போ ஜெய் சுத்தமான கேட்கிறார்கள். கேட்பவர்கள் அவ்வளவு பேருமே ரணில் விக்ரமசிங்கா இருக்கட்டும் அல்லது எந்த ஆட்சியாளர் இருக்கட்டும், பிரேமதாசா இருக்கட்டும், ஜெயிப்பின காலகட்டங்களில் நாங்கள் இங்க வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. அந்த அநியாயங்களுக்கு எல்லாம் யாரும் இப்பொழுது அவர்கள் எல்லாம் சுத்தவான்களாக மாற்றிவிட்டு அவர்கள் எல்லாம் நாங்கள் அவருடைய புத்திரர்கள் சொல்வதோ அல்லது நாங்கள் மஹிந்த சுத்தமான புத்திரன் சொல்வதோ அல்லது நான் பிரேமதாசனுடைய மகன் நான் சுத்தமான சொல்வதோ நியாயமானதாக சொல்லவில்லை. ஆகவே ஒரு சாதாரண மக்கள் தளத்திலிருந்து வந்து அரசியலுக்கு ஆதரிக்க வேண்டும். இது சாதாரணமான மக்களால் கூட்டமைக்கப்பட்ட கட்சி. இது பாரம்பரியமான அரசியல் ஜாம்பான்களுடைய பரம்பரையில் வந்த கட்சி அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதன் ஊடாக பார்க்கலாம். விட்டால் நீங்கள் ஜனநாயகம் தானே கொடுத்து பாருங்கள், இல்லை என்றால் தூக்கி எறிய வேண்டியதானே. ஏன் அந்த ஜனநாயக உரிமையை பயன்படுத்தக்கூடாது என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நாங்க முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பசீர். நன்றி ஜெயபால்.